சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் பத்திரிகையாளர்கள் பங்கேற்கும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியினை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தொடங்கி வைத்தார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்களுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்ற துணைத் தலைவர் மதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குவார். இந்த சிறப்பான விளையாட்டுப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். திரு பால் கனகராஜ் சார் அவர்கள் தற்போது ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து வழங்குவார். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நடத்துகின்ற இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஐஓசியை சேர்ந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அசோகன் அவர்களே, அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே, ஸ்ரீ மகேஷ் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகன் அவர்களே மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேற்றுமையில் ஒற்றுமையை இந்த களத்தில் நான் காண்கிறேன். பல்வேறு தரப்பட்ட பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியாவை சேர்ந்த இளைஞர்கள் இந்த டென்ஷனான இந்த உலகத்துல ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு 4 days அவ்வளவுதான். இதுல உங்க திறமையை காட்டுறீங்க. வழக்கம் போல நீங்கள் பத்திரிகை துறையில அண்ணன் சொன்ன மாதிரி, ஜே.சி.டி. அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுடைய சிறப்பான சிக்ஸர்லாம் அடிச்சிருக்கீங்க. இங்கே நீங்கள் களத்தில் உங்கள் சிக்ஸர் அடிக்க போறீங்க, எல்லாரும் பார்க்க போறோம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஐஓசி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்திய நாடு கார்பரேஷன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை ஒரு சேவையாக செய்கிறார்கள் என்று அறியும் போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கூட கேட்டேன், இந்த ஃபண்ட் எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்டான இல்லை, இந்த மாதிரி ப்ரெஸ் ஃபண்ட் அதுலேருந்தே அவர்களுக்காக வருடம் ஒரு முறை பார்ட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யறோம். அடுத்த வருடம் இன்னும் வேற யோசிச்சிருக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு நாங்க ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றோம். அந்த மாதிரி இந்த பத்திரிகை உலகில் இருக்கின்ற மிக மிக டென்ஷனாக இருக்கிற ஒரு ஊழியர்கள் என்று சொன்னால் அது பத்திரிகையில் இருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் தான். அவர்களுக்கு இந்த ஐஓசி உதவி என்பது என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஆல் இந்தியா கிரிக்கெட் அசோசியேஷன் துணைத் தலைவர் அவரு வேல்முருகன் கிரிக்கெட்னா ஒரு இந்தியா ஃபுல்லா சுத்துறாரு. அவரும் உங்களுக்கு சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க சிறப்பாக விளையாட வேண்டும். வழக்கம் போல் உங்க களம் தமிழகம் உங்க களம் என்று மூலம் கூட இன்றைக்கு பச்சையப்பன் கோவில் உங்களுடைய களம் 4 நாட்கள் நிம்மதியாக சிறப்பாக வாழுங்கள். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.